Ananya's Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Anuj Styles, ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. திரு உதயநிதி துணை முதல்வர் அவர்களுடைய ஜாதகம் என்பது நாடு ஆளக்கூடிய யோகம் கொண்ட ஒரு ஜாதகம். அவர் சொல்கிற ஒரு வாக்கை நம்பி தான் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்போ இவர் கொடுக்குற வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்றுற ஒரு அமைப்புங்கிறது இவருக்கு உண்டு. 2ஆம் இடத்துல கேது இருக்குது. அடுத்தவங்களோட பசியை உணர்ந்து செயல்படக்கூடியவராக அவர் இருப்பார். 3ஆம் இடம்ங்கிறது தைரியம். அவர் மற்ற தலைவர்களுக்கு இருந்ததை விட இவர் கூடுதல் தைரியம் இருக்கும். இந்த அரசியலில் பெரும் பதவியை வகிக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்புங்கிறது இவருக்கு உண்டு. தமிழ்நாட்டின் ஒரு சிஎம் ஆகக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உண்டு. அதை தாண்டிய ஒரு பெரும் பதவி இவருக்காக காத்திருக்கு. அந்த அரசு யோகம்னா என்னன்னா, அவர் குடும்பத்தை கரெக்டாக பார்க்க முடியாது, அவருடைய செல்ஃபாகவும் அவரை கவனிச்சுக்க முடியாது. புது கட்சி ஆரம்பித்தாங்கனால இவருடைய ஒரு முதல்வராகக்கூடிய யோகத்தை எந்த விதத்துலையும் அது பாதிக்கும். திரு விஜய் அவர் ஜாதகத்தை நம்ம பேசியிருக்கோம். 2026 தேர்தலில் அவர் வெற்றி பெற்று முதல்வராகக்கூடிய யோகம்ங்கிறது அவருக்கு ஜாதகத்திலே இல்லை. இந்த தேர்தலில் வெற்றி பெற்று உதயநிதி அவர்கள் ஒரு பெரும் புரட்சியை எதிர்பார்க்கலாம். இவருக்கு சாதகமான ஒரு சட்டமன்ற தேர்தலாக தான் 2026 சார். இப்போது தொடர்ந்து நம்ம அரசியல்வாதிகளுடைய ஜாதகங்களை எல்லாம் நம்ம அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய ஜாதகம் அரசியலில் இப்போது ஒரு புதுமுகமாக துணை முதல்வராக இருக்காரு. இனி அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குது? அவருடைய ஜாதக கட்டம் சொல்லும் செய்தி என்ன? திரு உதயநிதி துணை முதல்வர் அவர்களுடைய ஜாதகம் என்பது நாடு ஆளக்கூடிய யோகம் கொண்ட ஒரு ஜாதகம். பிறப்பிலே அவர் ஒரு முதலமைச்சர் குடும்பத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு தலைவர். இந்த உதயநிதி அவர்கள் அடுத்த தலைமுறையோட பெருந்தலைவராக வரக்கூடிய யோகம்ங்கிறது அவரோட ஜாதகத்தில் இருக்குது. பொதுவாகவே ஜாதகங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஜாதகங்களில் ஏதாவது கிரகங்கள் கூட்டு அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய், இப்படி கிரகங்கள் கூட்டு இருக்கும். ஆனால் உதயநிதி அவர்களுக்கு எந்த ஒரு கிரக இணைவுகளும் இல்லை. அது ஒரு ஜாதகத்தில் அமையிறது பெரிய அபூர்வம். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான ஒரு ஜாதகம் தான் உதயநிதி அவர்களோட ஜாதகம். ஏன்னா லக்னத்திலிருந்து 12 கட்டத்தில் விரயஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 12ஆம் இடத்துல மட்டும்தான் அவருக்கு கிரகம் இல்லை. மற்றபடி எல்லா இடத்துலையும் அவருக்கு கிரகம்ங்கிறது ஆக்குபை பண்ணியிருக்கு. இந்த தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த கிரகமாலியா யோகம் அப்படிங்கிற ஒரு ஜாதகம் நாட்டின் சிறந்த தலைவராக அல்லது முதல் தலைமை பெறக்கூடிய ஒரு ஜாதகமாக தான் அவருடைய ஜாதகம் இருக்குது. அவரோட இயல்பான குணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, அந்த லக்ன அடிப்படையில் அவருடைய லக்ன புள்ளி குரு கிரகத்தில் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே லக்னத்தில் குருவோ அல்லது லக்ன புள்ளி குருவாக அமைந்தாலோ அவரோட இயல்பு என்ன அப்படின்னா, பிறரை மன்னிக்கிறது, அடுத்தவங்களுக்கு சரியான வகையில் ஆலோசனை சொல்லி அவங்கள எதிரியையும் இவரை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு நற்குணத்தை கொண்டவராக தான் இந்த லக்ன புள்ளி அவருக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி கிரகம் அவருக்கு 7ஆம் இடத்துல இருந்து தன் வீட்டையே பார்க்குறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அடுத்த மக்கள் சார்ந்த விஷயங்களில் அவருக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும். பழகினவங்களை மட்டும் இல்லாமல் மக்கள் மேலே பெரிய பற்றுங்கிறது இருக்கும். அதுக்கு சனி பலம், அதாவது தன் வீட்டை தானே பார்க்கிற அந்த ஒரு அதிகாரத்தின்படி மக்கள் நலன், மக்கள் மேலே அக்கறைங்கிறது இயற்கையாகவே அவரோட பிளட்லேயே கலந்ததாக அது இருக்கும். அடுத்ததாக 2ஆம் இடம்ங்கிறது வாக்கு. ஒரு வாக்கு கொடுத்துட்டா அதை காப்பாற்றணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கும். ஒரு அரசியல் தலைவருக்கு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மக்கள் அவர் சொல்கிற ஒரு வாக்கை நம்பி தான் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்போ இவர் கொடுக்குற வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்றுற ஒரு அமைப்புங்கிறது இவருக்கு உண்டு. இப்போ கலைஞர் அவர்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் அரசியலுக்கு வந்தோடனையும் அவர் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை மக்களுக்கு செய்யணுங்கிற ஆர்வத்தோடு தான் அவர் வந்தார். அவருடைய ஜாதகப்படி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள் அவருக்கு இருந்தது. ஏன்னா ஒரு தலைவன் தொடர்ந்து ஒரு பதவியில் இருக்கும் பொழுது தான் அடுத்தடுத்து அவரோட எண்ணங்களை நிறைவேற்ற முடியும்.
மக்களுக்கு தன் சேவைகளை செய்ய முடியும். ஆனால் அவருக்கு வந்து தன் கட்சியிலையும் சரி எதிர்கட்சியிலையும் சரி அவருக்கு வந்து பெரிய ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் அவரால் முடிஞ்ச அளவு மக்களுக்கு நன்மைகளை அவர் இயல்பாகவே செஞ்சுக்கிட்டே வந்தார். சில தடைகள் தான் அவருக்கு வந்து தொந்தரவு கொடுத்தது. அவர் தொடர்ந்து இருந்திருந்தாருன்னா இன்னும் மிகப்பெரிய இதாக பண்ணியிருப்பார். ஆனால் இவருடைய ஜாதக அமைப்பு படி என்ன அப்படின்னா, இவர் நினச்சதை செஞ்சுக்கிட்டே அடுத்தடுத்ததை செஞ்சுக்கிட்டே போவார். அது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அமைப்பை ஏற்படுத்தும். பொதுவாக மக்கள் வந்து இன்றைக்கி என்ன எதிர்பார்க்காங்க அப்படின்னா, எனக்கு பணம் வேணும், வருமானம் வேணும். எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் கடனை அடைக்கிறதுக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா, அந்த இன்கம் சோர்ஸுக்கு ஏதாவது வழி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது. இவருக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறது வந்து இவர் வந்து மக்களுக்கு அந்த வருமானத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா சும்மா பணத்தை கொடுக்கறத விட அவங்களே சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இவர் இயற்கையிலே ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய துணை முதல்வர் ஆட்சி காலத்திலே பார்த்தீங்கன்னா சீர்திருத்தங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. மாணவர்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக வரது, காலை உணவு திட்டத்தை அவங்க கலந்து பேசி கொண்டு வந்தது. இது என்னென்னா அடுத்த தலைமுறைக்கு உணவு ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்குது. அடுத்தவங்களோட பசியை உணர்ந்து செயல்படக்கூடியவராக இவர் இருப்பார். அதனால் இவருடைய ஆட்சி காலத்தில் இன்னுமே வந்து அதில் இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா முதல்ல வந்து காமராஜர் அவர்கள் வந்து ஒரு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த மதிய உணவு திட்டங்கிறது குழந்தைகளுக்கு ஒரு மதியமாவது உணவு கிடச்சா அவங்க கல்வியை கண்டினியூ பண்ணுவாங்கங்கிறக்க அதை கொண்டு வந்தாங்க. அதை எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதை சத்துணவு திட்டமாக கன்வெர்ட் பண்ணார். அதுக்கடுத்து கலைஞர் வந்து அதில் இம்ப்ரூவைஸ் பண்ணார். அதில் வந்து ஒரு முட்டை கொடுக்கறது, அவங்களுக்கு சத்தான உணவுகளை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி எஜுகேஷனில் ஒரு புரட்சியை கலைஞர் அவர்கள் வந்து பண்ணாங்க. ஏன்னா புதிய கல்வி கொள்கை திட்டத்தை கொண்டு வந்து மாணவர்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி அடுத்து வந்த தலைவர்களும் அதே மாதிரி பண்ணாங்க. இப்போ சமீபமாக காலை ஒரு சிற்றுண்டி உணவு அப்படின்னு சொல்லி அந்த திட்டையும் ஸ்டாலின் அவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க. இதுக்கு மேலே இன்னும் கூடுதலாக இவர் வந்து இன்னும் இளைஞர்களுக்கு அதாவது வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை அவர் கட்டாயமாக கொடுப்பார். அதுக்கு இந்த 2ஆம் இடத்து கேதுங்கிறது வந்து கண்டிப்பாக அவருக்கு உதவி செய்யும். அது மக்களுக்கு ஒரு வருமானத்தில் ஒரு புரட்சியை அவர் கொண்டு வருவார். அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம்ங்கிறது தைரியம். அந்த தைரிய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மற்ற தலைவர்களுக்கு இருந்ததை விட இவர் கூடுதல் தைரியம் இருக்கும். ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளேயே இருக்கிற நிறைய விஷயங்களை அவர் சரி பண்ணிடுவார். இப்போயே இந்த துணை முதல் பதவியில் இருக்கும் பொழுதே அதெல்லாம் சரி செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர் கண்டிப்பாக கொண்டு வந்துடுவார் தைரியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும். 4ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து வீடு வாகனம். அப்போ அந்த மக்களுக்கான வீடு வாகன திட்டத்தை அவர் எளிமையாக கொண்டு வந்துடுவார். இப்போ உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் பண தேவைக்காக அவர் அரசியலுக்கு வரலை. அடுத்ததாக ஒரு புகழ் வேணுங்கிறதுக்காக அவர் வரலை. ஏன்னா பாரம்பரியமாக தாத்தா அப்பா அப்படியே பரம்பரையாகவே அந்த ஒரு முதல்வரோட பேரன், முதல்வரோட பையன், இன்றைக்கி துணை முதல்வர். புதுசாக அவர் ஒன்றும் பெரிய ஒரு புகழுக்கு அவர் அடிமையாகவோ ஆசைப்பட்டதே இல்லை. அவரோட இதுலையும் படங்களையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஈஸியாக எல்லா இடத்துலையும் ரீச் ஆகிட்டார். அதுக்கு ஜாதக அமைப்பு இருந்தால் தான் ஈஸியாக ரீச் ஆக முடியும். அந்த அமைப்புங்கிறது இவருக்கு இருக்குது. இவர் இந்த உணவுக்கும் உடை, இருப்பிடம், இது 3 தான் மக்களுக்கு தேவை. அப்போ அந்த இருப்பிட தேவையை அவர் வந்து இப்போ வந்து பசுமை திட்டத்தில் நிறைய வீடு இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதிலே இவர் வந்து மாற்றங்கள் கொண்டு வருவார். தரமான வீடை கட்டமைக்கிறதுக்கும் நல்ல அவங்களே சுயமாக கட்டுறதுக்கான ஒரு எஜுகேஷனையும் ஒரு வருமானத்தையும் உருவாக்கி அந்த திட்டத்தை அவர் செயல்படுத்துவார். 5ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து என்னென்னா அவர் வந்து பூர்வீகம், பூர்வ புண்ணியம். அப்போ நம்ம மதம், ஜாதி இது சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு பெரிய போராட்டமாகவே நம்ம தமிழகத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எப்படி அப்படின்னா மொழிக்காக நம்ம போராடி இருக்கோம். அந்த ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறத கொண்டு வந்து பெரிய அளவில் அன்னைக்கு ரீச் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஆனால் அதனுடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் வந்து இந்த ஜாதிய மதத்தை எதிர்த்து தான் அவர் படங்கள்லே முதல்ல புரட்சிகரமாக அவர் எழுதினார். அதை செயல்படுத்தணும் அப்பயே அவர் முயன்றார். அது திமுகவில் இருக்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதை ஜாதியை எடுத்துக்கிட்டால் என்ன அப்படிங்கிற கேள்வி அவர் முன் வச்சுக்கிட்டே இருந்தார். அதை இவர் செயல்படுத்துவார். அப்போ ஒரு ஜாதியற்ற சமூகத்தை அவர் உருவாக்குறதுக்கான ஒரு வார்த்தை தான் சனாதன எதிர்ப்புங்கிறத அவர் கொண்டு வந்தார். ஆனால் இதெல்லாம் அவர் வந்து மைண்டில் இருக்கிற விஷயம் என்னன்னா இந்த ஒரு ஜாதி ஒழிப்பை
அவருடைய ஆட்சி காலத்தில் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அது அவருக்கு அந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல சொல்லப்படுது. 6ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து எதிரி குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து இவருக்கு வந்து கிரக வலுங்கிறது நல்லா பெற்று இருக்குது. அதை தான் வந்து அந்த செவ்வாய் அங்கே வந்து நீசம் பெற்று இருக்கார். ஸோ ஆனால் நின்ற அதிபதி சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறனால கண்டிப்பாக இவருக்கு வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய, எதிரிக்கும் பிடிக்கக்கூடிய மனிதராக இவர் கண்டிப்பாக இருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து அவருக்கு வந்து திருமண வாழ்க்கை. அந்த அதிபதி வந்து சூரியன், அவர் தொழிலில் இருக்கார். யாருமே எதிர்பாராத விதத்தில் அவருக்கு அவருடைய மனைவி இந்த தொழில் ரீதியாக வந்து அவங்க வந்து நிறையா ஆலோசனைகளையும் உதவிகளும் பெரிய சப்போர்ட்டாக வருங்காலத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா அந்த 7ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது வந்து தொழிலுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய மனைவியாக தான், அவருக்கு தொழில் ரீதியாக தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய மனைவியாக தான் அவங்களுக்கு இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அரசியலில் இருக்கவங்கள பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே முழு நேரமும் அவங்க வந்து அந்த அரசியல் சார்ந்த விஷயங்களில் தான் இருப்பாங்க. அதுக்கு குடும்பத்தில் ஒரு சப்போர்ட் இருக்கணும். குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு வலிமை மிக்கவராக தான் இவரோட மனைவி இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அது வந்து ஒரு வேலையை கொடுக்கக்கூடிய இடமாகவும் இருக்கிறனால கண்டிப்பாக தொழில் ரீதியாக அவங்க சப்போர்ட்டுங்கிறது இருக்கும். 8ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து என்ன அப்படின்னா அவருக்கு ஆயுள் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த கிரகம் வந்து வலுப்பெற்று இருக்குது. அதனால் குரு பார்வையோட அந்த புதன்கிற கிரகம் அமைஞ்சிருக்கனால கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை அவருக்கு நெடுநாள் வாழக்கூடிய யோகம்ங்கிறது அவருக்கு உண்டு. 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியம். பாக்கியாதிபதியான சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கார். அப்போ பாக்கியம் அப்படின்னாவே வந்து என்னென்னா அந்த ஒரு புகழையும் அது சேர்த்து கொடுக்கும். 5, 9ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது, புகழை கொடுக்கக்கூடியது. அவருக்கு இவருடைய செயல்பாடுகள்னால ஒரு பெரிய புகழ் அடையக்கூடிய யோகம்ங்கிறது அவருக்கு உண்டு. 10ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து முக்கியமானது தொழில் ஸ்தானம். அதில் சூரியன்கிற கிரகம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இவருக்கு வந்து அந்த பௌர்ணமியிலேருந்து 2வது நாள், அதாவது திதியில் அவர் பிறந்திருக்காரு. அப்போ அந்த பௌர்ணமி யோகம்ங்கிறது அவருக்கு உண்டு. அது வந்து இவருக்கு இந்த அரசியலில் பெரும் பதவியை வகிக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்புங்கிறது இவருக்கு உண்டு. இப்போ தமிழ்நாட்டின் ஒரு சிஎம் ஆகக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உண்டு. அதை தாண்டிய ஒரு பெரும் பதவி இவருக்காக வந்து காத்திருக்கு. இவருடைய செயல்பாடுகள் அதை நோக்கி கண்டிப்பாக போகும். அதில் இவர் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். ஏன்னா நாடாளக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம்தான் இந்த சூரியன் சந்திரன் பார்வை பெறக்கூடிய ஒரு யோகம் அவருக்கு இருக்குது. 11ஆம் இடம்ங்கிறது லாபம். லாபத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கிரகம் தன் வீட்டை பார்க்குறது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அதே நேரம் அந்த 2-11 நான் முன்னாடி சொன்ன மாதிரி வருமானத்துக்குரிய இந்த புதன் பார்வையினால் திட்டங்களை எளிமையாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவருடைய ஜாதகத்தில் இருக்குது. இது மக்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். 12ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து விரயம். அந்த விரயஸ்தானத்தில் வந்து எந்த கிரக அமைப்புகளும் இல்லை. அதுவும் இல்லாமல் அது வந்து 7ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கு. அப்போ திரிகோணத்தில் அந்த கிரகம் இருக்கிறனால கண்டிப்பாக வந்து பெரிய விரயங்களை, பெரிய லாஸ் அவரோட லைஃப்பில் அவர் சந்திக்க மாட்டார். இவரோட மக்கள் தொடர்புடைய விஷயங்களுக்கு இவர் ஏன் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி திசை தான். ஏன்னா சனி தான் வந்து மக்களால் போற்றப்படக்கூடிய, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்பை அது கொண்டு வரும். இப்போ அந்த சனி திசையில் இவருக்கு நடக்கிற புத்தி வந்து அடுத்து வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக ஒரு துணை முதல்வர்லேருந்து முதல்வராக்கக்கூடிய யோகம்ங்கிறது இவருடைய டோட்டல் ஜாதகத்திலே இருக்குது. இந்த மாதிரி வந்து எல்லா ஒரு கிரகங்களும் நல்ல வலுப்பெற்ற தன்மைங்கிறது பெரிய ஒரு அதிசயமான ஜாதகம் தான். அந்த ஜாதகம் இவருக்கு கட்டாயம் உண்டு. வெற்றி பெறுவார் அரசியலில். அதை விட மக்களுக்கு மிகப்பெரிய சேவை செய்ய போகிறாரு உதயநிதி அவர்கள். யோகம் அது வந்து ஜாதகத்தை பார்க்கும்போதே ஜோதிடர்களால் கணிக்க முடியும். அப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக் யோகம் இவருக்கு இருக்குது, அதுவும் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு உங்களால் கணிக்க முடியுமா? ஜாதகத்தில் மெயினான ஒரு யோகம்ங்கிறது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது நீசபங்க ராஜயோகம்ங்கிறது சொல்லுவாங்க. பொதுவாகவே இந்த யோகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிரக இணைவுகள் தான் அந்த யோகங்களை தருது. ஒன்று தோஷத்தையும் அதுதான் தரும், யோகத்தையும் அது தரும். இந்த நீசபங்க ராஜயோகம்ங்கிறது வந்து என்னென்னா ஒரு துறையில் அவரோட ஒரு மிகப்பெரிய ஆளுமையை கொடுக்கக்கூடிய அமைப்பை அது கொடுக்கும். செவ்வாய் நீசம் பெற்று இருக்கார் கடகத்தில். நின்ற அதிபதி சந்திரன் உச்சம் பெற்று இருக்கார். அந்த உச்சம் பெற்ற சந்திரன் சூரியனை பார்க்குறாரு, தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதுதான் இவருக்கு வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பு. இந்த யோகம் என்ன அப்படின்னா ஆரம்ப காலத்தை விட அவருடைய
தோற்றம், மனநிலை எல்லாமே வந்து மக்களை நோக்கி அது போக வைக்கும். அதுதான் வந்து அந்த நீசபங்க ராஜயோகம் சொல்லக்கூடியது. இது வந்து ஒரு சிறிய அளவிலையும் இருக்கும். ஒரு நின்ற அதிபதி ஆட்சி பெறுவார், அல்லது வந்து ஆட்சி பெற்ற கிரக பார்வை இருக்கும், பாவ கிரகங்கள் பார்வை இருக்கும். அது வந்து கொஞ்சம் பலவீனப்படுத்தும். இவருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாத ஒரு 100% ஒரு நீசபங்க ராஜயோகங்கிறது இருக்குது. இந்த ராஜயோகம் அப்படிங்கிறதுல வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கும் அது மாதிரி தான் இருக்குது. அந்த ராஜயோகம் வந்து என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, முதல்ல ராஜயோகம் அப்படிங்கிற வார்த்தையே வந்து அது ஒரு தோஷம்தான். ஏன்னா ஒரு அந்த யோகம் உள்ளவங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிம்மதியாக தூங்க முடியாது. ஒரு அரச யோகம்னு சொல்லி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அரச யோகம்னா என்னன்னா, அவர் குடும்பத்தை கரெக்டாக பார்க்க முடியாது, அவருடைய செல்ஃபாகவும் அவரை கவனிச்சுக்க முடியாது. ராஜா வந்து யார் வந்து எதிரி வந்து நம்மளை தாக்குவாங்கங்கிற ஒரு பயங்கிறது அவருக்கு இருக்கும். எதிரி நாட்டுக்காரங்களும் இருப்பாங்க, பக்கத்தில் இருக்கவனே முதுகில் குத்துவான், சாப்பாடு கூட நிம்மதியாக வந்து அது சோத்தில் விஷம் வச்சுருவாங்களான்னு ஒரு பயந்து இருக்கணும். அதுக்கடுத்து வந்து ஒரு குடும்பமோ நிம்மதியாக நடத்த முடியாது, வெளியில் எங்கேயும் சராசரி மனுஷனாக போக முடியாது. அப்போ இது வந்து யோகம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கான யோகமாக தான் இருக்கும். பர்சனலாக வந்து இந்த நீசபங்க ராஜயோகம் வந்து அவருக்கு ஒரு பெரிய நன்மைகளை தரும் அப்படின்னா, அவர் ஒரு சுதந்திர பறவையாக இல்லாமல் அவர் வந்து மக்கள் சேவகனாக மாற்றக்கூடிய அமைப்பு தான் அவருக்கு இருக்குது. அந்த யோகம் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு நல்லதை செய்யும். பொதுவாக பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு மூலையில், ஒரு கன்னியாகுமரியில் ஒரு கணவன் வந்து மனைவியோட ஏதோ ஒரு வாக்கு தகராறில் பொலார் நாளாப்பு அப்பிரியான். இது என்ன ஆகுன்னா வந்து, திமுக காரன் அடிச்சிட்டான், திமுக காரன் ஒரு மறியல் பண்ணிட்டான், திமுக காரன் ஒரு இது பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு டார்ச்சர் வந்து யாரை நோக்கி பாயுது? அந்த கட்சியோட தலைவனை நோக்கி தான் அது பாயுது. அந்த ராஜயோகம் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஹேண்டில் பண்ண வேண்டிய கட்டாயம். அதுதான் அது பர்சனலாக அவங்களுக்கு ஒரு தொந்தரவானதாக இருந்தாலும் மக்களுக்கு வேணால் அது நிம்மதியாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நடந்த பிறகு அவங்க இன்னும் டைட் பண்ணுவாங்கல்ல. ஒரு கட்சியில் இருக்கவங்க, நம்ம கட்சியில் இருக்கவங்க இப்படி தான் செயல்படணும், ஒழுக்கங்களை பின்பற்றணும், மரபுகளை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க உரைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. எல்லாருமே சொல்லலாம். ஆனால் இவருக்கு அந்த பவர், அதிகாரங்கிறது இருக்குது. ஏன்னா 2ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கிறது வந்து இவர் சொல்கிறத கட்டாயமாக கேட்பாங்க. இவருக்கு அதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதா இப்போ இந்த துணை முதல்வர் பதவி. இப்போ அவர் கட்சியை வந்து வலுப்படைய வச்சு ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவார். 2026 சட்டமன்ற தேர்தல், அதுவும் இந்த முறை வந்து புதுசாக கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள்லாம் வந்து களத்தில் இருக்கார். ஒரு போட்டி இன்னும் கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு என்ன மாதிரியான ஒரு ஓப்பனிங்காக இருக்கும்? 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கிறப்ப திரு உதயநிதி அவர்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி இருப்பார். இவருக்கு வந்து அடுத்த புது கட்சி ஆரம்பித்தாங்கனால இவருடைய ஒரு முதல்வராகக்கூடிய யோகத்தை எந்த விதத்துலையும் அது பாதிக்காது. அந்த அளவுக்கு இவருடைய ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா திரு விஜய் அவர் ஜாதகத்தை நம்ம பேசியிருக்கோம். அவருடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ தான் அவர் கட்சி தொடங்கக்கூடிய ஜாதக அமைப்பு தான் அவருக்கு இருக்குது. 2026 தேர்தலில் அவர் வெற்றி பெற்று முதல்வராகக்கூடிய யோகங்கிறது அவருக்கு ஜாதகத்திலே இல்லை. அதே இதை தான் அவருடைய ஜாதகத்திலையும், உதயநிதி அவர்கள் ஜாதகத்திலையும் கண்டிப்பாக முதல்வராகக்கூடிய யோகம் எந்த தடையும் இல்லாமல், எத்தனை கூட்டணிகள் போட்டாலும், திமுக தனியாகவே நின்றாலும் மிகப்பெரிய வெற்றியை வந்து திரு உதயநிதி அவர்களுடைய ஜாதகம் வந்து சுட்டி காட்டுது. அதன் மூலம் இவர் வந்து முதல்வராக அரியணைங்கிறது கட்டாயமாக 2026 தேர்தலில் அமர்வார். இந்த தேர்தலில் வெற்றி பெற்று உதயநிதி அவர்கள் வந்து ஒரு பெரும் புரட்சியை எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டு மக்கள் இதுவரைக்கும் சந்திக்காத சில நல்ல விஷயங்களை அவருடைய ஆட்சி காலத்தில் கண்டிப்பாக கொண்டு வருவார். இவருக்கு சாதகமான ஒரு சட்டமன்ற தேர்தலாக தான் 2026 இருக்குது. ஒரு முதல்வர் யோகம் வாழ்க்கையில் அமையுது அப்படிங்கிறப்ப அந்த நிரந்தர முதல்வர் யோகம்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் சார் வந்து முதல்வர்
அப்படிங்கிறது வந்து அவர் வந்து நிரந்தர முதல்வராக தான் இருந்து அவர் வந்து காலம் சென்றார். அப்படிங்கிறப்ப இந்த நிரந்தர முதல்வர் அப்படிங்கிற அந்த யோகமெல்லாம் இவருடைய ஜாதகத்தில் தென்படுதா? நிரந்தர முதல்வர் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு அவங்க கட்சியில் இருக்கிறவங்க ஒரு தலைவரை வந்து துதிபாடுறதுக்கும் அவரை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக மட்டும்தான் வந்து சொல்லப்படுற வார்த்தை தான். ஏன்னா வந்து நிரந்தர மனிதன்கிறதே யாரும் இல்லை. நிரந்தர முதல்வர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அந்த மக்களுக்கு அவர் எந்த அளவுக்கு வந்து தொண்டாற்றிருக்காரு, அது அவரை இறந்த பின்னும் அவரை வாழ வைக்கிது இல்லையா, அதைத்தான் வந்து நிரந்தர முதல்வர் அப்படிங்கிற வேர்டு வந்து அதோட அர்த்தம் அதுதான். இப்போ கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஜென்ரேஷனில் தான் வந்து நம்ம சொல்கிறோம், திரு எம்ஜிஆர் அவர்களை நம்ம சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி திரு காமராஜர் அவர்கள் இருந்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க காலகட்டத்தில் ஒரு மக்களுக்கு மறக்க முடியாத சில விஷயங்களை பண்ணி வச்சுட்டு தான் அவங்களோட வாழ்நாள் வந்து இருந்திருக்கு. அப்போ அவங்க நிரந்தர முதல்வராக வாழ்ந்திருக்காங்க. அதே மாதிரியான ஜாதக அமைப்பு உதயநிதி அவர்களுக்கு இருக்குது. ஏன்னா நிரந்தரமாக அப்படின்னா ஒரு 300 ஆண்டுகள் அவங்களோட பேர் வந்து நிலச்சி நிற்கும் இந்த பூலோகத்தில். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஜாதகத்தில் வந்து வலுவான அமைப்பு உதயநிதி அவர்களுக்கு இருப்பார். மக்கள் மனதில் அவர் நிரந்தர முதல்வராக இருப்பார். ஆனால் தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு மாற்றங்கள் வரத்தான் செய்யும். ஏன்னா வந்து தொடர்ந்து ஒருத்தரால் பணியாற்ற முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒருத்தர் தொடர்ந்து முதல்வராகவே இருந்தார்னா அவரால் தன் வாழ்க்கையை வாழவே முடியாது. அவருக்கும் ஒரு ப்ரைவசி வேணும்ல. அப்போ மக்கள் மனநிலை மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும். அதற்கு ஆட்பட்டு அதை உடன்பட்டு தான் இவர் வந்து அந்த தகுதியை அடைவார் கண்டிப்பாக. யதார்த்த முறையில் உதயநிதி அவர்களுடைய ஜாதகத்தை குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. Ananya's Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Charanam Homes brand of trust. 5000 square feet வாங்கினா 5000 square feet free.